நம்ம கிட்ட இல்லாத செல்வமா பொன் பொருளா என்ன நீ நம்ம கிட்ட இல்லாத நீ கேக்குறது நியாயம் இருக்குது. நம்ம கிட்ட இல்லாத பொன் பொருளா நம்ம கிட்ட இல்லாத பணம் காசியா நான் என்ன இன்னைக்கு தினத்திலே நல்லா தான் வச்சிருக்கிறேன். ஆமா நீ நெகனேட்டுக்கு குறவா எனக்கு என்ன சாப்பாடு குறவா ஆடு மாடு குறவா என்ன எனக்கு என்ன குறவும் இல்ல எதுவுமே கிடையாது. நல்லா இருக்கிறோம் ராணி மாதிரி இருக்கிறங்க நம்ம நாட்டுல. எனக்கு என்ன இப்ப செல்வ காலம் வந்துருச்சுன்னு கேக்குறேன். என்ன நீ ஒண்ணுமே தெரியாத வயது உனக்கு. ஆமா நீ எதுவுமே புரியாது. புரியும்படி சொல்லணும்ல. சொல்லுங்க நீ திருமணம் செய்வதே என்ன பண்ணணும்? மலர் அந்த முட்டை இருக்கும் போது ஒண்ணுமே தெரியாது. அந்த முட்டை மலர்ந்த உடனே வாசனை மிகுந்து விடும். அந்த வாசனைப்பட்டது நம்ம தலையில பறித்து வச்சதை உண்டானாதான் அந்த மலருக்கு அழகு. இது கூட இருக்குது. இது வந்து முட்டை இருக்கும் போது இதோட அருமை தெரியாது. இதே மலர்ந்த பின்னாது ஒரு பெண்கள் எடுத்து இதை தலையில வைத்துக் கொண்டா பாக்குறதுக்கு எவ்வளவு தோற்றம் அளிக்குது. அது போலதான் அது போலவே இப்ப இருக்கின்ற ஒரு பெண்களுக்கு 7 பருவம். அந்த 7 பருவத்திலே நீங்க மங்கள் பருவத்தில் இருக்கிறாய் இல்லையா? மங்க பருவத்தில் இருக்கிறேன். உனக்கு நாங்க திருமணம் செய்யறதுக்கு நானும் உனக்கு சேர்ந்து முடிவு பண்ணிருக்கிறோம். அண்ணாவனையும் சேர்ந்து முடிவு பண்ணிக்கிறீங்க. எனக்கு திருமண வயது வந்து விட்டது. அதனால திருமணம் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க. ஒரு வார்த்தை கேட்கட்டுமானே? முன்னே சொல்லிட்டேன். என் இடத்துல என்ன வரதுனாலும் கேட்கலாம். நான் அதுக்காகவே இருக்கிறேன்னு. திருமணம் என்று சொல்றீங்களே, எந்த நாட்டு அரசருக்கு? பேரரசரா, சிற்றரசரா, இல்ல யாரு அவர் கருத்தக்கூடிய கவிபாடியா, இல்ல யாரையா பணக்காரரா, எப்பேற்பட்டவருக்கு என்ன திருமணம்? நீ கேக்குறது நியாயம் தாமா. நாமளும் நாட்டுக்கு ராஜா, நீ அண்ணா ராஜா, நீ ராணியாக இருக்கிறேன். நானே இருக்கிறேன். நீ திருமணம் செய்யறன்னு சொல்ற. அவரு பேரரசரா, சிற்றரசரா, இல்ல கவிப்பாடி, கத்துக்கூடிய கவிப்பாடி, ஜெங்கமா நீ ஏற்பாடி பரப்பான்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி யாராச்சும் யார நீ இந்த மாதிரி எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்கிறாய். நாட்டினாலே நான் அப்படி ஒண்ணு நாங்க இருப்பது இல்லை. அந்த வடக்காசி அந்த வடக்காசி சொல்லக்கூடிய வடகாசி மன்னன் காசி மன்னன். நாம தென்காசி, அவர்தான் வடகாசி. வடகாசியில் இருக்கக்கூடிய அவருக்கு என்ன முறையாக வேண்டும்? அண்ணி தாய் மாமா முக வேண்டும். தாய் மாமா தம்பி உனக்கு தாய் மாமன். ஏன்னா ஒரு பெண்ணோட மனது பெண்ணுக்கு தான் தெரியும். உங்க அண்ணனுக்கு எதுவுமே தெரியாது. அதனால அவர் நம்ம நாட்டை தேடி வந்திருக்கிறார். அந்த தாய் மாமனை பார்த்ததே உண்டானால் உனக்கு பிடித்திருந்தாவே நம்ம திருமணம் செய்யலாம். அதனால வாங்க தங்கச்சிக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன். உங்க தங்கச்சி என்னன்றா எப்ப மாப்பிளைய காட்டுங்க எப்ப நான் போறதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஒரு அர்ஜென்ட் உங்க நாத்தனாளுக்கு. அங்க பாருங்க அவ மூஞ்ச பாரு. அப்படியே எடுத்துட்டு என்னன்றா நான் சொல்றதெல்லாம் எங்க அண்ணன் சொல்லிடாரு. எங்க அண்ணன் தப்பா நினைச்சுப்பான். என்னையே நீ நல்லா போய் பொறுப்பா சொல்லு அண்ணியன்றா. அப்படின்றா இப்ப பார்த்தா உயிர் வரும்போது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. மாப்பிளைய பாக்குறாங்க. ஏமா வாங்க இவர்தான் திருமணம் செய்யலாம்னு நினைச்சிருக்கிறாங்க. தாய் மாமன் ஏமா பிடிச்சிருக்குதா? நீங்களும் அண்ணியும் வந்து எனக்கு எந்த ஒரு சங்கடத்தை கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் சொல் பேச்சனை இதுவரையும் வந்து மீறது கிடையாது. கோட்டை தானது கிடையாது. வீட்டு வாசலை விட்டு நான் வெளியே வந்தது கிடையாது. நீங்கள் இருவரும் எனக்கு தாயாகவும் இருந்திருக்கீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் யாருக்கு என்னை தலையை நீட்டுன்னு சொல்றீங்களா? நான் நீட்டுறேன். அப்படியா? நீங்க பேச்சு